அனைவருக்கும் வணக்கங்க. இது பாருங்க, எங்க மாடி தோட்டத்துல இருக்கக்கூடிய செடி கொடி பழமரங்கள் கீரைகள் பூக்கள் எல்லாமே இருக்குங்க. இது நான் ஆடிப்பட்டத்துல விதைச்சதுங்க. ஆடிப்பட்டத்துக்கு கொஞ்சம் முன்னாடியே விதைச்சிட்டேங்க, ஒரு 15 நாளைக்கு முன்னாடி. இப்ப பாருங்க எப்படி பூத்து குலுங்குது. காய்கறி செடிகள்லாம் நல்ல பூ வச்சிருக்குங்க. கொடிகள்லாம் மேல போய் அதுவும் பூக்கள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்ப ஒரு மாடி தோட்டம் அப்படின்னா எப்படி நம்ம அது விதைக்கணும், என்ன பண்ணணும், என்ன உரம் கொடுக்கணும்னு பார்க்கணும். நிறைய உரங்கள்லாம் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி செடி கொடிகள் எல்லாம் எடுத்துறாதீங்க. அப்புறமா மண் வளம் இல்லாம போயிடும், ரொம்ப மோசமான இதுக்கு போயிடுங்க. அதனால அப்படி பண்ணவே பண்ணாதீங்க. அதே மாதிரி கடையில நிறைய விலை கொடுத்தும் வாங்காதீங்க. இப்ப நான் கொடுக்குற உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இப்ப கடலை புண்ணாக்கு ஒரு 1/2 கிலோ வாங்கிடுவேங்க. வேப்பம் புண்ணாக்கு 2 கைப்பிடிங்க. அதை 20 லிட்டர் ட்ரம்ல போட்டு நல்லா கலந்து நம்ம மூடி, ஆனா நல்லா மூடி வச்சிருங்க இருக்கமா. ஒரு நாளைக்கு அதை திறந்து நல்லா அப்படியே கலக்கி விடுங்க. இது மாதிரி 3 நாள் இருக்கணுங்க. நல்லா புளிச்சப்புறம் அதை நல்லா அந்த தண்ணியை மேலோட்ட இருக்குங்க. அதை எடுத்து நம்ம செடி கொடிகள் எல்லாத்துக்குமே நல்லா தெளிச்சு விடலாம். இலைகள் மேலும் தெளிக்கலாம், மண்ணுக்கும் கொடுக்கலாங்க. அப்படி கொடுக்கும்போது அது நல்லபடி வளருங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா, இப்போ நம்ம காய்கறி கழிவுலாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய ட்ரம்ல முதல்ல மண்ணு போடுங்க. மேல இந்த தினசரி சேர்றதெல்லாம் போடுங்க. அடுத்தது கொஞ்சம் மண்ணு போடுங்க. அந்த மாதிரி சேர்த்து வச்சிங்கன்னா அது ஒரு மாசத்துல எல்லாம் நல்லா மகிருங்க. அதையும் நம்ம சமயத்துல கிளறி விடலாம். அப்படி மகின அப்புறமா அதுதான் கருப்பு தங்கம் அப்படின்னு சொல்றாங்க. அதை எடுத்து கொட்டி ஒரு நாள் நல்லா கிளறி விட்டு அதுக்கப்புறம் அதையும் ஒரு கைப்பிடி கொடுத்துட்டே வந்தீங்கன்னா மண் வளம் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதே மாதிரி நீங்க காய்கறி கழிவுகள்லாம் நல்லா அரைச்சிட்டு அதை இந்த அரிசி கழுவுன தண்ணியிலயோ பருப்பு கழுவுன தண்ணியிலயோ சேர்த்து ஒரு நாள் வச்சிருந்துட்டு அடுத்த நாள் அதை சேர்க்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு மண்ணை கிளறிட்டு அதுல கொட்டிட்டு மேல மூடி வச்சிட்டிங்கன்னா அது வேர்களுக்கு ரொம்ப நல்ல பலம் சேர்க்குதுங்க. நிறைய விளைச்சலை நம்ம எடுக்கலாங்க. இப்போ மண்கலவை அப்படின்னு பார்த்து ஒரு பட்டத்துக்கு நடுவுல மண்கலவை தயார் பண்ணணும் இல்லைங்களா. அப்படி பார்த்தீங்கன்னா நான் உபயோகிக்கிறது 50% செம்மண் தாங்க, 30% கோகோ பீட் போட்டுக்கலாம். ஏன்னா மாடி தோட்டம் அப்படிங்கறதுனால. ஆனா கோகோ பீட்ல எந்த சத்தும் இல்லைங்க, மண்ணு தான், செம்மண்ணு தான் நம்மளுக்கு வளம் கொடுக்குங்க. அது மட்டும் இல்லாம 20% மாட்டு எரு, காஞ்ச மாட்டு எரு, மண்புழு உரம், தொழு உரம் இருந்தா போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா காய்ந்த இலைத்தலைகள் எல்லாம் போட்டு நல்லா அந்த தொட்டியை நம்ம தயார் பண்ணணுங்க.